ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இலக்கிய உலகநாதன். சம்மர் லீவுக்காக நாங்கள் வந்து காரைக்காலில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எங்கெல்லாம் போயிருந்தோம், என்னெல்லாம் பண்ணணும் இந்த 1 மந்த்தில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோடய சிஸ்டரோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, ஒரு மஹாலில் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். சிஸ்டரோட பாப்பா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேர்ல்ன்ற ஸ்கூலில் படிச்சிட்ருக்காங்க. இங்கே சக்தி மஹால்னு நிரவி ரோட்டில் வந்து ஒரு மஹால் இருக்குது, அங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. இது வந்து மஹாலோட என்ட்ரன்ஸு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மேக்கப்புக்காக எல்லாருமே கீழே தான் வச்சுருந்தாங்க. இது மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ரைட் சைடில் செகண்டாக கையாட்டிகிட்டு இருக்கா இல்லையா, அவள் தான் வந்து பாப்பாவோட நேம் வந்து கனிஷ்கா. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போனது. பாப்பா இன்னும் டான்ஸ்லலாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து சென்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா திண்டிவனம் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் எப்போதுமே நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ பசங்களும் எல்லாம் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. சென்னை போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. ஸோ எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தர்பூசணிலாம் விற்றுட்ருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிலோ வந்து 10 ருபீஸ் அப்படின்னு விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து 2 பழம் வாங்கினோம். அப்புறம் வாங்கிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். நாங்கள் வந்து சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ சென்னை போயிட்டு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து விஜிபிக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். விஜிபியோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இதேமாரி சின்ன ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் உள்ளார வரைக்கும் விடுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிஷ்கிந்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே ஏதோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால 2 monthsக்கு வந்து எதுவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போது மறுபடியும் விஜிபிக்கு வர மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் இயரே வந்து விஜிபிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த டைமும் பசங்க வந்து ஆசைப்பட்டாங்களே அப்படின்ட்டு சரி இங்கேயே போகலாம் அப்படின்ட்டு இங்கேயே வந்தாச்சு. நாங்கள் கிஷ்கிந்தா வேறு போயிட்டு பார்த்துட்டு சுற்றிட்டு வந்ததுனால இங்கே வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. மதியம் மேலே தான் வந்தோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ தான் கொண்டுட்டு போய் விடுறதுக்கு. ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸில் போய் விடுவாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 950, சின்ன பசங்களுக்கு 750 ஆர் 800 சம்திங் வந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ரைடுமே வந்து ஃப்ரீ தான் அந்த டிக்கெட்னால். இதுதான் பார்த்திங்கன்னா விஜிபியோட என்ட்ரன்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு இது உள்ளதை நம்ம வந்து போகணும். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பசங்களுக்கு என்ன ரைடெலாம் நாங்கள் ஆல்ரெடி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது மாதிரி ரைடெலாம் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ பாப்பா 2 பேரும் இந்த ரைடுக்கு வந்திருந்தாங்க. நான், தம்பி, என் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் 4 பேரும் வந்து இந்த ரைடு வந்திருந்தோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதனால் தனியாகவே அவனை விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் இந்த ரைடுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் சேஃப் கிடையாதுனால நாங்கள் 4 பேர் மட்டும் போயிருந்தோம். என்னோடய சிஸ்டர் 2 பேர், அவங்க ஹஸ்பண்டு, நான் 4 பேர் மட்டும் போயிருந்தோம். பசங்களை வந்து இதில் ஏற்றி விட்டாச்சு. சில ரைடெலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கே மயக்கம் வரும். ஸோ பசங்க ஆசைப்பட்றாங்களேன்னு எல்லாத்துலேயும் நம்ம ஏற்றி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு எது சேஃப்னு பார்த்துட்டு அதில் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும். இது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி 2 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு சைடு பார்த்திங்கன்னா 2 கம்பி வச்சு விண்டோ இருந்தது, ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சின்ன பசங்களை இதில் அனுப்பக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி தான் வந்து ஓட்டுறாங்க. ஸோ இதுவும் வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரைட் பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டு மட்டும் போனாங்க, என்னையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இது ரொம்ப ஹைட்டில் அப்படியே போயிட்டு வருது, கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் நான் இதில் வந்து போகல. ஸோ அவங்க 2 பேரும் வந்து போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருந்தது, பசங்க 3 பேரும் போனாங்க. ஸோ ரொம்ப சின்ன பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைடெலாம். ஸோ அந்த ஃபிஷ்ஷோட வாயில் போயிட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் ரைடுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இதுதான். எல்லா ரைடையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லோரும் இங்கே வருவாங்க. ஸோ நாங்கள் சில இதை மட்டும் முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு, ஏன்னா பசங்க வந்து இதில் தான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேருந்து தண்ணி ஊற்றி கீழே வந்து பூல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்கும், ஃபுல்லாக இது வந்து ஸ்விம்மிங் பூல் தான். இங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், ஃபுல்லாக மேலே வந்து பாட்டெலாம் போடுவாங்க, செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வாட்டர் கேம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஆர் மாலுக்கு வந்திருந்தோம். ஸோ ஈவினிங் மேலே தான் வந்து கிளம்பணும். ஸோ வெளியில் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிஃப்ட் வச்சுருந்தாங்க, அதிலே மேலே ஏறி வந்தாச்சு. நிறைய ஃப்ளோர் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சின்ன சேலத்துலேருந்து சென்னைக்கு டைரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து எங்கள் கூட வந்திருந்தாங்க. இங்கே உள்ள ஷாப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டம்ஸாக தான் இருந்தது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மாலோட சென்டர் பிளேஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தா நமக்கு எல்லா ஃப்ளோருமே தெரியும். இன்னொரு ஃப்ளோர் போகணுன்னா நமக்கு எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டே இருந்தது. ஸோ இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வேறு ஃப்ளோர் போகலான்னு போயிட்டுருக்கோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஷாப்லேயே இருந்தது.
இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து வேறு ஷாப் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. இந்த பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருந்தது. நம்ம வந்து வெளியில் வந்து மோர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஷெட்டு மாதிரி போட்டு மோர்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதே பாருங்கள், இவங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அழகாக ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மால்லேயே ரொம்ப சூப்பரான இடம்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான். ஸோ அந்த லைட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸஸ் மால் வந்திருக்கோம். விஆர் மாலை விட இந்த மால் பார்த்திங்கன்னா அதோடைய சென்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏற்கனவே அந்த மாலில் வந்து ஷாப்பிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதனால் இங்கே வந்து ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் தான். சென்னையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காரைக்கால் கிளம்பியாச்சு. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்காக நான் வந்து சென்னை வந்து மறுபடியும் வந்திருந்தேன். இந்த ஈவெண்ட்டுக்கு நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவார்டு எல்லாமே கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணினாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 monthsலேயே வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ரெகக்னேஷனுக்காக தான் நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பாயிண்ட்டு. இது வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கில் இருந்துக்கிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்குக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். ஸோ டெய்லி 300லேருந்து 3000 வரைக்கும் நமக்கு வந்து இன்கம் சோர்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் பார்ட் டைமாக அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.